வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு போர், டெல் அவிவ் மீது ஈரானின் கொத்து குண்டுவீச்சு, 10வது நாளாக நீடிக்கும் உக்கிரமான தாக்குதல். அதிரடியாக உயர்ந்தது எரிபொருள் விலை, உலகளாவிய போர் பதற்றத்தால் இலங்கையில் பாதிப்பு. மத்திய கிழக்கு தாக்குதலில் காயமடைந்த இளைஞர்கள், வெளிவிவகார அமைச்சு வெளியிட்ட அவசர செய்தி. மீண்டும் ஆரம்பமாகும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள், வதந்திகளுக்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை முற்றுப்புள்ளி. எரிவாயு விநியோகத்தில் எந்தவித தடையும் இல்லை, லிட்டோ நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். பண்டிகை கால விநியோகம் தயார், போர் சூழலை எதிர்கொள்ள இலங்கையின் விசேட திட்டம். ஈரானில் உயிருக்காக தத்தளிக்கின்ற தமிழக மீனவர்களை மீட்டுக் கொடு, அமெரிக்கா இஸ்ரேல் போரை நிறுத்து, சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கொழும்பில் அதிரடி போராட்டம். மின்சார சபையின் இறுதி ஊர்வலத்தை அறிவித்துள்ளது அரசாங்கம், சஜித் பிரேமதாச கடும் தாக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் 10வது நாளாக தொடர்ந்து வருகின்ற நிலையில், ஈரானின் புதிய ரக ஏவுகணைகள் மற்றும் கொத்துக்குண்டு தாக்குதல்களால் இஸ்ரேலிய நகரங்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. இஸ்ரேலின் ராணுவ தலைமையகமான டெல் அவிவ் மற்றும் ஹைபா உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் அடுக்கடுக்காக ஏவுகணைகளை வீசி வருகின்றது. சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட கொத்து வெடிகுண்டுகளை ஈரான் தற்போது பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் ஏவுகணைகள் சுமார் 23,000 அடி உயரத்தில் வெடித்து 20 சிறிய குண்டுகளாக பிரிந்து சுமார் 8 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு சிலறி விழுந்து வெடிக்கின்றன. இவற்றை அயன்டோம் அமைப்புகளால் நடுவானில் தடுத்து அழிப்பது கடினமாக உள்ளதால் நகரங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலில் உள்ள பிரமாண்டமான பாதாள மருத்துவமனைகள் மற்றும் 350க்கும் மேற்பட்ட பொது பதுங்கு குழிகளில் உயிரிழப்புகள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கட்டார் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ தளங்களையும் ஈரான் ஏவுகணைகள் தாக்கியுள்ளன. இதுவரை 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் குவைத்தில் 6 பேர், ஐக்கிய அரபு அமீரகத்தில் 3 பேர், சவுதியில் 2 பேர் என்று அண்டை நாடுகளிலும் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. பதிலடி தாக்குதலாக ஈரானின் முக்கிய ராணுவ கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் ட்ரோன் தலைமையகம் மற்றும் ஏவுகணை உற்பத்தி நிலையங்களை இஸ்ரேலிய விமானப்படை அளித்துள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக தாக்குகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீதும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனானில் இதுவரையில் 339 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஈரானின் ஏவுகணைகள் துருக்கிய வான்வழிக்குள் நுழைந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நேட்டோ படைகள் கிழக்கு மத்திய தரைக்கடலில் வைத்து ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியுள்ளன. சர்வதேச எரிசக்தி விநியோகத்தை பாதுகாக்க ஹார்மோஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க பிரான்ஸ் தனது போர்க்கப்பலை நிலைநிறுத்தி வருகின்றது. போரில் அமெரிக்காவின் இறுதி இலக்கு என்ன என்பது குறித்து இன்னும் தெளிவான அறிவிப்புகள் வெளியாகாதது சர்வதேச அரசியலில் ஆய்வாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் கணிசமாக அதிகரிக்கப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உத்தியோகமாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் சூழலால் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 317 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன்படி 1 லிட்டருக்கு 24 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. ஒக்டேன் 95 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 365 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன்படி 1 லிட்டருக்கு 25 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆட்டோ டீசல் 1 லிட்டர் 303 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் இதன்படி 1 லிட்டருக்கு 22 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலை 353 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன்படி 1 லிட்டருக்கு 24 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இதேவேளை மண்ணெண்ணெய் 1 லிட்டர் 195 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன்படி 1 லிட்டருக்கு 13 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இந்த விலை மாற்றம் நள்ளிரவுடன் நடைமுறையாகும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதேவேளை இது ஒரு சிறிய தியாகம் என்று எரிபொருள் விலை உயர்வு குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ருத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தல் முடிவுக்கு வந்தவுடன் எரிபொருள் விலை மீண்டும் வேகமாக வீழ்ச்சியடையும். உலக அமைதிக்காக நாம் செய்யும் ஒரு சிறிய நிதி தியாகம் இது. இதை புரிந்து கொள்ளாதவர்கள் முட்டாள்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் உடன்பாட்டின் அடிப்படையிலேயே அமையும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கு போர் காரணமாக
காரணமாக உலகளாவிய ரீதியில் பணவீக்கம் பாரியளவில் அதிகரிக்கும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா எச்சரித்துள்ளார். ஜப்பான் நிதி அமைச்சகம் நடத்திய ஒரு கருத்தரங்கில் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் மோதல் தொடர்ந்தும் 10வது நாளில் நுழைந்ததால் கச்சா எண்ணெய் விலை 30 வீதத்துக்கு மேலாக உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு $119.50 உயர்ந்த நிலையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதலால் ஏற்பட்டுள்ள 10% எண்ணெய் விலை அதிகரிப்பை தொடர்ந்து 40 புள்ளி உலகளாவிய பணவீக்க அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் எண்ணெய் விலைகளில் 10% அதிகரிப்பு ஆண்டு முழுவதும் நீடித்தால் உலகளாவிய பணவீக்கத்தின் பாரிய அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளார். எனவே இந்த புதிய உலகளாவிய சூழலில் கொள்கை வகுப்பாளர்களுக்கு எனது அறிவுரை என்னவென்றால் நினைத்து பார்க்க முடியாதை பற்றி சிந்தித்து எதற்கும் தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். மத்திய கிழக்கில் அண்மையில் இடம்பெற்ற தாக்குதல்களில் காயமடைந்த 4 இலங்கை பிரஜைகளும் சிகிச்சைகளின் பின் நலமுடன் இருப்பதாக வெளிவிகார பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அங்குள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு குறித்து அவர் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. காயமடைந்த 4 இலங்கையர்களும் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதுடன் தற்போது அவர்கள் பாதுகாப்பாக உள்ளார்கள். காயமடைந்தவர்களில் 3 பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திர தொலைபேசியூடாக நேரடியாக உரையாடி அவர்களின் நலன் குறித்து விசாரித்துள்ளார். 4வது நபரின் தொலைபேசி இலக்கத்தை தற்காலிகமாக தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் அவரும் சிகிச்சையின் பின் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கின்ற இலங்கை பிரஜைகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்களுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிப்பதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அந்தந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் ஊடாக நிலைமைகள் மிக நெருக்கமாக அவதானிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வருகின்ற பதட்டமான சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர் அனைத்து தரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், பொதுமக்களின் உயிர்களை பாதுகாக்கும் வகையில் அமைதியான முறையில் தீர்வுகளை எட்ட வேண்டும் என்பதே இலங்கையின் எதிர்பார்ப்பு என்று தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற பதட்டமான சூழலால் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருந்த ரியாத் மற்றும் துபாய்க்கான விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மீண்டும் ஆரம்பிப்பதாக அறிவித்துள்ளது. அத்துடன் ரோம் நகருக்கான விசேட விமானம் குறித்தும் பெறவிருக்கின்ற தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமைகளை தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி பின்வரும் அட்டவணையின்படி சேவைகளை முன்னெடுக்க உள்ளது. ரியாத் தினசரி சேவை நேற்றிரவு முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜூவல் 265 கொழும்பிலிருந்து மாலை 6:15 மணிக்கு புறப்படும். ஜூவல் 266 ரியாத்திலிருந்து இரவு 10:35 மணிக்கு புறப்படும். துபாய் இன்று முதல் விமானங்களை மீண்டும் தொடங்கும். ஜூவல் 231 கொழும்பிலிருந்து பிற்பகல் 12 மணி 40 நிமிடத்திற்கு புறப்படும். ஜூவல் 232 துபாயிலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் மேலதிக விவரங்களுக்கு 1979 என்ற 24 மணி நேர தொடர்பு இலக்கத்தையோ அல்லது www.srilankan.com என்ற இணையதளத்தையோ அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதேவேளை நேற்று ரோம் நோக்கி புறப்பட்ட ஜூவல் 12-13 விமானம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வருகின்ற குற்றச்சாட்டுகளை இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை முற்றாக மறுத்துள்ளது. மத்திய கிழக்கு பதற்றத்தால் ஐரோப்பா செல்ல முடியாமல் தவித்த பயணிகளுக்கும் அங்கிருந்து நாடு திரும்ப காத்திருந்த இலங்கை சுற்றுலா பயணிகளுக்கும் வசதி செய்யவே இந்த விசேட விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு அமைச்சரை அழைத்து வருவதற்காக இந்த விமானம் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் தகவல் முற்றிலும் பொய்யானது என்றும் குறித்த அமைச்சர் சில நாட்களுக்கு முன்பே நாடு திரும்பிவிட்டார் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 40 லட்சத்துக்கும் அதிகமான வீட்டு உபயோக நுகர்வோருக்கு எந்தவிதமான தடையுமின்றி எரிவாயுவை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் நிலவுகின்ற எரிசக்தி தேவைகளை கருத்தில் கொண்டு நுகர்வோருக்கு இடையூறின்றி சிலிண்டர்களை வழங்க லிட்ரோ நிறுவனம் உறுதி பூண்டுள்ளது. இதற்காக மாதாந்தம் புதிய கையிருப்புகளை இறக்குமதி செய்கின்ற நடவடிக்கைகள் முறையாக திட்டமிடப்பட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தில் புகழ்பெற்ற ஜியோகேஸ் நிறுவனத்திடமிருந்து திரவ பெட்ரோலிய எரிவாயுவை லிட்ரோ நிறுவனம் பெற்றுக் கொள்கின்றது. அமெரிக்காவின் ஃபால்ஸ்போரே பகுதியிலிருந்து கப்பல்கள் மூலம் இலங்கைக்கு எரிவாயு கொண்டு வரப்படுகின்றது. ஒவ்வொரு மாதமும் திட்டமிட்டபடி கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைவதால் நாடு தழுவிய ரீதியில் நம்பகமான விநியோகத்தை பராமரிக்க முடிகின்றது. சர்வதேச எரிசக்தி சந்தையில் பல்வேறு மாற்றங்கள் மற்றும் சவால்கள் நிலவினாலும் இலங்கையின் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான போதுமான கையிருப்பு தங்களிடம் உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளது.
மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் சூழலுக்கு மத்தியில் வரவிருக்கும் பண்டிகை காலத்திற்காக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருளை தட்டுப்பாடின்றி வழங்க அரசாங்கம் சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க இது பற்றி தெரிவிக்கையில், அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய விசேட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரையில் எந்தவிதமான பிரச்சினையுமின்றி எரிபொருளை வழங்க முடியும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். உணவு உற்பத்தி மற்றும் மீன்பிடித்துறையினர் தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான விசேட வழிமுறை ஒன்றை வகுக்க ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் மசகு எண்ணெய் விலை உயர்வால் ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கத்தை எதிர்கொள்ள இலங்கை வலுவான நிலையில் உள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். முன்னைய பொருளாதார நெருக்கடியின் போது பணவீக்கம் 70% இருந்தது. ஆனால் தற்போது 1.6 என்ற குறைந்த மட்டத்தில் இருப்பதால் விலை உயர்வுகளால் ஏற்படுகின்ற அதிர்ச்சியை தாங்கும் சக்தி இலங்கையிடம் உள்ளது. மசகு எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $90 தாண்டியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை இந்த எண்ணெய் விலை எட்டியுள்ள போதிலும் இலங்கையின் பொருளாதார குறிகாட்டிகள் நம்பிக்கை அளிப்பதாக உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஈரானில் சிக்கியுள்ள தமிழக மீனவர்களை பாதுகாப்பாக அழைத்து வருமாறு வலியுறுத்தி நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சமதா கட்சியின் ஏற்பாட்டில் சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் முன்பு நேற்று முற்பகல் 11 மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீது தொடுத்துள்ள போரால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் 612 பேர் ஈரானில் சிக்கி தவிக்கின்றார்கள். இன்றளவில் அவர்களை மீட்டெடுத்திட இந்திய ஒன்றிய அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையிலேயே ஈரானில் சிக்கியுள்ள கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த 612 மீனவர்களையும் உடனடியாக மீட்குமாறு வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் ஜனசத பிரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்லே சீலாரட்ன தேரர் தலைமையில் கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக நேற்று விசேட போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தேரரும் அவரது ஆதரவாளர்களும் திரண்டு முன்னெடுத்த இந்த போராட்டத்தில் இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைக்கட்டும், அமெரிக்காவுக்கு வெற்றி கிடைக்கட்டும் என்று முழக்கமிட்ட தேரர் இலங்கையில் நிலவிய பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு இஸ்ரேல் வழங்கிய ராணுவ உதவிகளை நாடு ஒருபோதும் மறக்க முடியாது என்று சுட்டிக்காட்டினார். ஈரான் மற்றும் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் போக்கை தேரர் கடுமையாக விமர்சித்தார். அவர் ஒட்டுமொத்த மக்களுக்காக பேசாமல் ஒரு குறிப்பிட்ட மதசார்பு தரப்புக்காக மாத்திரம் குரல் கொடுப்பதற்காக குற்றம் சாட்டினார். மேலும் ஈரானை ஒரு தீவிரவாத போக்குடைய நாடு என்று வர்ணித்த அவர் ஈரானியர்களுக்கு இலங்கையில் தஞ்சம் புக இடமளிக்க கூடாது என்று தெரிவித்தார். இலங்கைக்குள் ரோஹிங்கியா மற்றும் பலஸ்தீன் அகதிகள் நுழைவது குறித்து முறையான விசாரணைகளை நடத்தி அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் தேரர் கோரிக்கை விடுத்தார். எந்த காரணம் கொண்டும் இலங்கையை முஸ்லிம் தீவிரவாத நாடாக மாற்ற இடமளிக்கப் போவதில்லை என்றும் பத்ரமுல்ல சீலாரட்ட தேரர் இதன்போது கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். தேசிய நிறுவனங்களை பாதுகாப்பதாக கூறிய ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இலங்கை மின்சார சபையின் இறுதி ஊர்வலத்தை அறிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பாக மக்கள் விடுதலை முன்னணி தனியார் மயமாக்கலுக்கு எதிராகவும் தேசிய சொத்துக்களை பாதுகாப்பதாகவும் கூறி மக்களிடம் வாக்கு கேட்டது. அன்று மின்சார சபையின் 23,000 தொழிலாளர்களை வீதிக்கு இறக்கி போராட்டம் நடத்தியவர்கள் இன்று அதிகாரத்தை பெற்றவுடன் அதே மின்சார சபையை பல துண்டுகளாக பிரித்து திட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். மின்சக்தி துறை என்பது நாட்டின் தேசிய பாதுகாப்போடு நேரடியாக தொடர்புடையது. இதில் மறுசீரமைப்புகள் தேவை என்றாலும் அது மிகுந்த பொறுப்புணர்வுடன் செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் 23,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பலிகடாவாக்கி அவர்களை அனாதையாக்கியுள்ளது என்றும் அவர் மேலும் சாடினார். நயினாதீவில் 2 பூசர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு வாழ்வெட்டில் முடிந்ததில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நயினாதீவில் நேற்று இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. நயினாதீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகருக்கும் நயினாதீவில் தொழில் நிமித்தம் சென்றிருந்த பூசகர் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தொழில் தகராறே குறித்த கொலையில் முடிந்ததாக தெரிய வருகின்றது. இந்த சம்பவத்தில் நயினாதீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகரது வாழ்வெட்டிலேயே குறித்த பூசாரி பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பாணந்துறை பின்பத்தை பகுதியில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் ரயில் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. அத்துடன் இந்த சம்பவத்தில் சிறுவன் ஒருவர் உட்பட மேலும் 3 காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
மட்டக்களப்பு குருக்கள் மடம் மனித புதைகுழி முதலாங்கட்ட அகழ்வு பணி மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்தார். கடந்த 1990ஆம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு அந்த பகுதியில் புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குருக்கள் மடம் மனித புதைகுழி முதலாங்கட்ட அகழ்வு பணி மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நீதவான் உத்தரவிட்டுள்ளதாகவே வழக்கில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்தார். குருக்கள் மடத்தில் காணாமலாக்கப்பட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர் சம்பந்தமான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றிலே விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இந்த வழக்கிலே ஒரு பாரிய திருப்பு முனையையும் ஒரு முன்னேற்றத்தையும் நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த வழக்கு எடுக்கப்பட்ட போது ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட அகழ்வு பணிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பணம் வருவதற்கு சில காலதாமதங்கள் நடைபெற்றிருந்ததோடு காலநிலையும் ஒரு தடையான காரணமாக இருந்தது. அதன் அடிப்படையில் இப்பொழுதோ காலநிலைகள் சரியாக இருக்கின்ற நேரத்தில் அதற்கான பணமும் ஒதுக்கப்பட்டு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திலே அதற்கு செலவழிக்கின்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இன்று இந்த வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுக்கப்பட்டு இன்றைய தினம் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதி அகழ்வு நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான கட்டளையை கௌரவ நீதவான் அவர்கள் ஆக்கியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான சட்ட வைத்திய அதிகாரிகள், அதற்குரிய ஆராய்ச்சி நிபுணர்கள் அனைவருடைய கலந்துரையாடலின் பிற்பாடு இந்த திகதி அவர்களால் பிரேரிக்கப்பட்டதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30ஆம் தேதியில் இருந்து முதல் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன என்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் இன்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் அரியாலை புரூடி ஒழுங்கையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா ஏகாம்பரம் அவர்கள் 7/3/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் அனலைதீவு முதலாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் அனலைதீவு, வவுனியா மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி புஷ்பவதி துரைராஜா அவர்கள் 7/3/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ரங்கநாதன் லோகநாதன் அவர்கள் 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். திருகோணமலையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வன் கோபாலகிருஷ்ணன் ஜெயக் ஹால் அவர்கள் 7/3/2026 சனிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள rip.page பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.